அத்தியாயம் 30. அதிசயங்களின் விதி. சிறந்த நாவலாசிரியரான லியோ டால்ஸ்டாய் த த்ரீ ஹெர்மிட்ஸ் என்ற ஓர் அழகான கிராமிய கதை எழுதியுள்ளார். அவருடைய நண்பரான நிக்கோலஸ் ரோரிக் என்பவர் அதை பின்வருமாறு சுருக்கி உரைத்துள்ளார். ஒரு தீவில் வயதான 3 துறவிகள் வசித்து வந்தார்கள். அவர்கள் மிக எளிமையானவர்களாக இருந்ததால் அவர்களுடைய ஒரே பிரார்த்தனையும், நாங்கள் மூவர், நீயும் மூன்றே, எங்கள் மீது கருணை காட்டுவாய் என்பதாகவே இருந்தது. அவர்களுடைய கபடமற்ற இப்பிரார்த்தனையின் போது பேரதிசயங்கள் நடந்தன. உள்ளூர் பிஷப் அவர்களைப் பற்றியும் அவர்களுடைய ஒப்புக்கொள்ள முடியாத பிரார்த்தனையைப் பற்றியும் கேள்வியுற்றார். அவர்களை பார்த்து அவர்களுக்கு முறைப்படியான பிரார்த்தனை செய்ய கற்றுக் கொடுக்க தீர்மானித்தார். அவர் அத்தீவை அடைந்து அத்துறவியர்களிடம், ஆண்டவனிடம் அவர்களுடைய முறையீடு பெருமைக்கு உகந்த முறையில் செலுத்தப்படவில்லை என கூறி வழக்கமான அநேக பிரார்த்தனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பிறகு அந்த பிஷப் ஒரு படகில் திரும்பினார். அவர் ஒரு பிரகாசமான ஒளி படகை தொடர்வதைக் கண்டார். அது அருகில் வந்ததும் அம்மூன்று துறவிகளும் பிணைத்த கைகளுடன் படகை முந்தும் நோக்கத்துடன் அலைகளின் மேல் ஓடி வருவதைக் கண்டார். நீங்கள் கற்பித்த பிரார்த்தனைகளை நாங்கள் மறந்துவிட்டோம். அவர்கள் அந்த பிஷப்பை நெருங்கியதும் கூவினார்கள், உங்களை மறுபடியும் அவைகளை சொல்லும்படி கேட்பதற்காக ஓடோடி வருகிறோம். திகைப்படைந்த அந்த பிஷப் தலையை அசைத்தார். அன்பர்களே, உங்களுடைய பழைய பிரார்த்தனையே தொடரட்டும் என்று பணிவுடன் கூறினார். அம்மூன்று துறவிகளும் எப்படி நீர்மேல் நடந்தனர்? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பெற்ற தன் உடலை எப்படி மறுபடியும் உயிர்ப்பித்தார்? லாகிரி மகாசயரும் ஸ்ரீ யுக்தேஸ்வரும் அவர்களுடைய அதிசயங்களை எப்படி நிகழ்த்தினார்கள்? அணுயுகத்தின் வருகையினால் உலக மனத்தின் எல்லை திடீரென்று விரிவடைந்து விட்டாலும் நவீன விஞ்ஞானத்தில் இவைகளுக்கு இன்னும் விடையில்லை. மனிதனுடைய அகராதியில் அசாத்தியம் என்ற சொல்லின் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது. இப்பூத உலகு சார்பியல், இருமை என்ற கோட்பாடுகளிலால் ஆன மாயையின் அடிப்படை தத்துவத்திற்கு உட்பட்டு இயங்குவதாக வேத நூல்கள் பறைசாற்றுகின்றன. இறைவன் ஒன்றேயான ஜீவன், முழுமையான ஏகமானவன். ஒரு படைப்பின் வெளிப்பாடுகள் வெவ்வேறாகவும் பலவிதமாகவும் தோன்றுவதற்கு அவன் போலியானதும் உண்மை அல்லாததுமாகிய ஒரு திரையை அணிகிறான். அந்த பொய்த்தோற்ற இருமை திரைதான் மாயை. நவீன காலத்தின் பல தலையாய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புராதன ரிஷிகளின் இந்த எளிய கூற்றை உறுதிப்படுத்துகின்றன. நியூட்டனின் இயக்க விதி மாயையின் ஒரு விதியேதான். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான ஓர் எதிர்ச்செயல் எப்பொழுதும் உண்டு. ஏதாவது 2 பொருட்களுக்கிடையே நிகழும் பரஸ்பர எதிர்ச்செயல்கள் எப்பொழுதும் சமமாகவும் எதிர்த்திசையிலும் செயல்படுகின்றன. இவ்வாறு செயலும் எதிர்ச்செயலும் முற்றிலும் சமமானவை. ஒரு தனி விசை இருப்பது சாத்தியமில்லை. ஒரு ஜோடி விசைகள் சமமானதும் எதிரானதுமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்கிறது. அடிப்படையான இயற்கை செயல்கள் யாவும் அவைகளின் பிறப்பிடம் மாயையே என வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக, மின்சாரமானது விலக்குதல் மற்றும் ஈர்த்தலின் ஒரு நிகழ்ச்சியே. அதன் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் மின்சார எதிர்மாறானவை. மற்றொரு உதாரணம், பொருளின் அணு அல்லது முடிவான துகள் இப்பூமியைப் போன்றே நேர் துருவம் மற்றும் எதிர் துருவம் கொண்ட ஒரு காந்தம்தான். இம்முழு உலகத் தோற்றமும் 2 துருவங்களின் மாற்ற முடியாத ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுதான். இயற்பியல், வேதியியல் மற்றும் வேறு எந்த விஞ்ஞானமும் இயற்கையாகவே அமைந்த எதிர்மாறான அல்லது முரணான தத்துவங்களிலிருந்து விடுபட்டதாக எப்பொழுதுமே காணப்படவில்லை. அதனால் இயற்பியல் விஞ்ஞானம் படைப்பின் மூல கட்டிணைப்பு பொருளும் அமைப்புமான மாயையை மீறி விதிகளை உருவாக்க இயலாது. இயற்கையே மாயை. ஆதலால் இயற்கை விஞ்ஞானம் மாயையின் தப்ப முடியாத தனித்தன்மையை சார்ந்தே செல்ல வேண்டும். தன்னுடைய சொந்த ஆதிக்கத்திற்குள் அவள் நிரந்தரமானவள் மற்றும் என்றும் குறைவில்லாதவள்.
வருங்கால விஞ்ஞானிகள் அவளுடைய கணக்கற்ற பலவிதமான தன்மைகளை ஒவ்வொன்றாக ஆராய்வதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இவ்வாறு விஞ்ஞானம் முடிவை அடையவே முடியாதபடி ஓயாத இயக்கத்தில் உள்ளது. ஏற்கனவே பேரண்டத்தில் நடந்து செயல்பட்டு வரும் பிரபஞ்ச விதிகளை கண்டுபிடிக்க உண்மையிலேயே தகுதியானது. ஆனால் சட்டங்களை இயற்றுபவனையோ அல்லது தனித்தியக்குபவனையோ கண்டறிய திறமையற்றது. புவியீர்ப்பு மற்றும் மின்சாரத்தின் கம்பீரமான வெளிப்பாடுகள் அறியப்பட்டுள்ளன. ஆனால் புவியீர்ப்பு அல்லது மின்சாரம் என்றால் என்ன என்பதை மனிதன் அறிய மாட்டான். மனித குலத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மகான்கள் கொடுத்திருக்கும் பணி மாயையை வெல்வதுதான். படைப்பின் இருமையை கடந்து படைப்பவனின் ஒருமையை உணர்வதுதான் மனிதனின் மிக உயர்ந்த லட்சியமாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தின் பொய்த்தோற்றத்தை பற்றி இருப்பவர்கள் அதன் முக்கிய இருதுருவ விதி, அதாவது பொங்குதலும் அடங்குதலும், ஏற்றமும் இரக்கமும், இரவும் பகலும், இன்பமும் துன்பமும், நன்மையும் தீமையும், பிறப்பும் இறப்பும் ஆகியவற்றை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மனிதன் சில ஆயிரம் மனித பிறவிகள் எடுத்த பிறகு இந்த சுழற்சி முறை ஒருவித வேதனை தரும் மாறுதலின்மையை தோற்றுவிக்கிறது. பின்னர் அவன் மாயையின் கட்டுக்களை கடந்து செல்வது பற்றி நம்பிக்கையுடன் நோக்கத் தொடங்குகிறான். மாயையின் திரையை விலக்குவது என்பது படைப்பின் இரகசியத்தை அறிவதாகும். இவ்விதமாக அண்ட சராசரத்தின் திரையை அகற்றுபவன்தான் உண்மையான அத்வைதி. மற்ற அனைவரும் புறச்சமய உருவ வழிபாடு உடையவர்கள். மனிதன் இயற்கையின் இருமைத் தோற்றங்களில் சிக்கியிருக்கும் வரை இருமுகமுடைய மாயைதான் அவனுக்கு இறைவி. அவன் ஒன்றேயாகிய மெய்ப்பொருளை அறிய முடியாது. உலக பொய்த் தோற்றமாம் மாயை மனிதர்களிடம் அவித்யை என உருவெடுக்கிறது. அவித்யை அறியாமை அல்லது மதிமயக்கம் என பொருள்படும். மாயை அல்லது அவித்யை புத்தியின் திட நம்பிக்கையினாலோ அல்லது பகுப்பாராய்ச்சியினாலோ ஒரு காலம் அழிக்க முடியாது. அதை உள்முக நிலையான நிர்விகல்ப சமாதியை எய்துவதனாலேயே அழிக்க முடியும். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் எல்லா தேசங்கள் மற்றும் காலங்களைச் சார்ந்த ஞானிகளும் அந்த உணர்வு நிலையிலிருந்தே பேசியுள்ளார்கள். எசேக்கியல் கூறியுள்ளார், பின்பு அவர் என்னை கீழ்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலைப் போல் இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. பெரு வெள்ளத்தின் தெய்வீக ஒலியாகிய வார்த்தை அல்லது ஓங்காரத்தை ஒளியின் அதிர்வலைகளாலான படைப்பின் ஒரே உண்மையை செவிமடுத்தவாறு நெற்றியிலுள்ள ஞானக்கண்ணின் மூலமாக யோகி தன் உணர்வு நிலையை சர்வ வியாபகத்திற்கு கொண்டு செல்கிறான். பேரண்டத்தின் கோடிக்கணக்கான மர்மங்கள் இடையே ஒளி என்பது மிக அதிசயமானதாகும். தான் கடத்தப்படுவதற்கு காற்றோ அல்லது வேறு பொருளின் ஊடகமோ தேவைப்படும் ஒலி அலைகளைப் போல் அல்லாமல், ஒளி அலைகள் அண்ட கோளங்களுக்கிடையே நிலவும் சூன்யத்தினூடே சுதந்திரமாக பாய்கின்றன. அலைவரிசை கோட்பாட்டின்படி ஒளி அலைகள் பரவுவதற்கேற்றவாறு கிரகங்களுக்கிடையே ஈதர் என்னும் ஆகாயவெளி ஊடகமாக நிலவுவதாக உத்தேசித்து கூறப்படுகிறது. ஐன்ஸ்டைனின் கொள்கைக்கேற்ப அண்டவெளியின் வடிவ இயல் பண்புகளின்படி இந்த ஈதர் தத்துவம் தேவையற்றதென நிராகரித்து விடலாம். எந்த வகை கற்பித கொள்கையின்படி பார்த்தாலும் ஒளி மிக சூட்சுமமானதாகவும் எந்த இயற்கை பொருளையும் சார்ந்திராமல் சுதந்திரமானதாகவும் உள்ளது. ஐன்ஸ்டைனுடைய பிரம்மாண்டமான கருத்துக்களில் ஒளியின் வேகம்தான் வினாடிக்கு 1,86,300 மைல்கள். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற சார்பியல் கோட்பாட்டை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது. வரம்பிற்குட்பட்ட மனித மனத்தை பொறுத்தவரை சலனத்திலுள்ள பிரபஞ்சத்தில் ஒளியின் வேகம் மட்டுமே நிரந்தரமானது என்று அவர் கணிதத்தின் மூலம் நிரூபிக்கிறார். இடம் காலம் பற்றிய மனித அளவுகோல்கள் எல்லாம் ஒரே தனி முதலான ஒளியின் வேகத்தை சார்ந்துள்ளன. இந்நாள் வரை கற்பனையாக நினைத்தது போல் இடமும் காலமும் நிரந்தரமானவை அல்ல. ஆனால் அவைகள் சார்பு உடையவை
மற்றும் வரையறைக்கு உட்பட்டவை. ஒளியின் வேகம் என்ற அளவுகோலே அவற்றின் நிபந்தனைக்கு உட்பட்ட அளவீடுகளின் ஆதாரம். இடம் அளவு கூறுகளை சார்ந்தது என்பதால் காலமும் இப்பொழுது அதற்குரிய சுயரூபத்திற்கு கொண்டு வரப்பட்டுவிட்டது. தெளிவற்ற நிலையின் எளிய சாரம். தன் பேனாவின் சில சமன்பாட்டுக் கோடுகளின் மூலம் ஒளி ஒன்றைத் தவிர இதுவரை நிரந்தரம் என நினைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஐன்ஸ்டைன் பிரபஞ்சத்திலிருந்து நீக்கிவிட்டார். பின்பு ஏற்பட்ட முன்னேற்றமாகிய அவருடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பரப்பு சித்தாந்தத்தில், அதாவது யூனிஃபைடு ஃபீல்டு தியரியில், அந்த மகா விஞ்ஞானி ஒரே கணித சூத்திரத்தில் புவியீர்ப்பு மற்றும் மின்காந்த விதிகளுக்கு வடிவமைக்க முயன்றார். பிரபஞ்ச அமைப்பை ஒரே ஒரு விதியினுடைய பல மாறுபாடுகளாக சுருக்கி ஐன்ஸ்டைன் யுகங்களைத் தாண்டி படைப்பின் தத்துவம் ஒரே நிலையற்ற மாயையே என பறைசாற்றிய புராதன கால ரிஷிகளை நெருங்கிவிட்டார். இச்சகாப்தத்தின் முக்கிய சித்தாந்தமான சார்பியல் கோட்பாட்டின் வாயிலாக முடிவான அணுவை ஆராய்வதற்கு தகுந்த கணித சாத்தியங்கள் உருவாகியுள்ளன. இப்பொழுது மகா விஞ்ஞானிகள் அணு என்பது பொருள் அல்ல, ஆனால் சக்தியே. அது மட்டுமல்ல, அந்த அணுசக்தி அடிப்படையில் மன மூலப்பொருளே என்று துணிவுடன் வலியுறுத்துகின்றனர். சர் ஆர்தர் ஸ்டான்லி எடிங்டன் என்பவர் தன்னுடைய த நேச்சர் ஆஃப் த பிசிக்கல் வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் இயற்பியல் விஞ்ஞானம் ஒரு நிழல் உலகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது என தெள்ளத் தெளிய உணர்ந்திருப்பது மிக்க குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களில் ஒன்று என எழுதுகிறார். இயற்பியல் உலகில் நாம் பழக்கமான வாழ்க்கை எனும் நாடகத்தில் நிழல் உருவ படக்காட்சியை காண்கிறோம். நிழலாகிய என் முழங்கை நிழலாகிய மேஜையின் மேல் இருக்கிறது. அதேபோல நிழலாகிய மை நிழலாகிய காகிதத்தின் மேல் பாய்கிறது. இவையெல்லாம் அடையாளச் சின்னமானவையே. இயற்பியல் விஞ்ஞானியும் அதை ஒரு சின்னமாகவே விட்டுவிடுகிறான். பிறகு ரசவாதியான மனது அந்த சின்னங்களை மாறுபடுத்துகிறது. பக்குவமற்ற வகையில் முடிவை கூற வேண்டுமெனில் உலகத்தின் மூலப்பொருள் மன மூலப்பொருளே. சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு உருப்பெருக்கியின் மூலம் அணுக்கள் ஒளிமயமானவை என்பதும் இயற்கையின் தப்ப முடியாத இருமை தத்துவமும் நிச்சயமான முறையில் நிரூபிக்கப்பட்டுவிட்டன. 1937 நடந்த விஞ்ஞான முன்னேற்றத்திற்கான அமெரிக்க சபையின் ஒரு கூட்டத்தில் மின்னணு உருப்பெருக்கியை இயக்கிக் காட்டியதைப் பற்றி நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை பின்வரும் அறிக்கையை வெளியிட்டது. டங்ஸ்டனின் படிக அமைப்பு எக்ஸ்ரேக்கள் மூலமாக மறைமுகமாகவே இந்நாள் வரை அறியப்பட்டு வந்தது. ஆனால் ஒளியுமிழ் திரையில் அதன் அமைப்பு மிக தெளிவாக வெளியாயிற்று. அதன் 9 அணுக்களும் ஒவ்வொரு மூலையில் ஓர் அணுவும் மத்தியில் ஓர் அணுவுமாக அமைந்த கனசதுர சட்ட வெளியில் தமக்குரிய சரியான இடங்களில் தோன்றின. டங்ஸ்டன் அணுக்கள் படிக சட்டத்தில் வடிவியல் கணித முறைப்படி அமைக்கப்பட்ட ஒளி புள்ளிகளாக ஒளியுமிழ் திரையில் தோற்றமளித்தன. இந்த கனசதுர ஒளிப்படிகத்திற்கு எதிராக மோதும் காற்றின் மூலக்கூறுகள் நீரின் அலையசைவில் மின்னும் சூரிய ஒளிப்புள்ளிகளைப் போல் நடனமாடும் ஒளிப்புள்ளிகளாக காணப்பட்டன. மின்னணு உருப்பெருக்கியின் தத்துவம் முதலில் 1927 நியூயார்க் பெல் டெலிபோன் ஆய்வகங்களைச் சேர்ந்த டாக்டர்கள் கிளின்டன் ஜே டேவிசன் மற்றும் லெஸ்டர் ஹெச் ஜெர்மர் என்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் மின் அணு ஒரு துகள் மற்றும் அலையின் குணங்களைப் பெற்ற இரட்டை பண்புடையது என கண்டார்கள். அலைத்தன்மை மின் அணுவிற்கு ஒளியின் சிறப்பு பண்பை கொடுத்தது. எனவே ஒரு ஆடியின் மூலம் ஒளிக்கதிர்களை ஒருமுனைப்படுத்துவது போல் மின் அணுக்களை ஒருமுனைப்படுத்தும் வழிகள் ஆராயப்பட்டன. மின் அணுவின் ஜெகில் ஹைட் பண்பை, அதாவது பௌதீக இயற்கையின் முழு பரப்பும் இரட்டை பண்புடையதாக இருப்பதை கண்டுபிடித்ததற்காக டாக்டர் டேவிசன் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றார். சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் அவருடைய த மிஸ்டீரியஸ் யூனிவர்ஸ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார், அறிவின் நீரூற்று இயந்திரத்தன்மையல்லாத ஓர் உண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய இயந்திரம் போல் அல்லாமல் ஒரு பெரிய எண்ணம் போல் தோற்றமளிக்கத் தொடங்கியுள்ளது. இவ்வாறு
20வது நூற்றாண்டின் விஞ்ஞானம் புராதன வேதங்களின் ஒரு பக்கத்தைப் போல் ஒலிக்கிறது. அப்படியானால், அப்படித்தான் இருக்க வேண்டுமானால், பூத உலகே இல்லை என்னும் தத்துவ உண்மையை மனிதன் விஞ்ஞானத்திலிருந்தே அறிந்து கொள்ளட்டும். அதன் ஊடும் பாவும் மாயையே, பொய்த் தோற்றமே. பகுப்பாராய்ச்சியின் போது உண்மை எனத் தோன்றும் அதன் காணல் நீர்களெல்லாம் மறைந்துவிடும். உறுதியானதென்று நம்பிய மண்ணுலகின் ஆதாரமெல்லாம் ஒவ்வொன்றாக அவனடியில் நிலைகுலையும் போது மனிதன், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற தெய்வக் கட்டளையை மீறி உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டிருப்பதை மங்கலாகக் காண்கிறான். ஐன்ஸ்டைன் தன்னுடைய புகழ்பெற்ற சமன்பாட்டில் பொருண்மை மற்றும் ஆற்றல் இவைகளை சமன்படுத்துகையில் பொருளின் எந்த ஒரு துகளின் ஆற்றலும் ஒளியின் வேகத்தின் வர்க்க எண்ணால் பெருக்கப்பட்ட பொருண்மை அல்லது எடைக்கு ஒப்பாகிறது என நிரூபித்து உள்ளார். பொருளின் துகள்களை அழிப்பதாலேயே அணுசக்திகள் வெளிப்படுகின்றன. பொருளின் இறப்பே அணுயுகத்தின் பிறப்பு. ஒளியின் வேகம் ஓர் கணித திட்ட அளவு அல்லது மாறிலி என்பது அது வினாடிக்கு 1,86,300 மைல்கள் எனும் தனி மதிப்புடையது என்பதால் அல்ல. ஆனால் எந்த ஒரு பொருளின் பொருண்மை அதன் வேகத்துடன் அதிகரிக்கிறதோ அது ஒளியின் வேகத்தை அடையவே முடியாது என்பதால்தான். மற்றொரு விதமாக கூறினால், எந்த பொருளின் பொருண்மை எல்லையற்றதோ அப்பொருளே ஒளியின் வேகத்தை பெற முடியும். இந்த கருத்துதான் நம்மை அதிசயங்களின் விதிக்கு அழைத்துச் செல்கிறது. தங்கள் உடலையும் மற்ற பொருட்களையும் உருவாக்கவும் அல்லது உருவழிக்கவும், ஒளியின் வேகத்தில் செல்லவும் மற்றும் படைக்கும் திறன் உள்ள ஒளி கதிர்களை கொண்டு எந்த உருவத்தையும் ஒரு கணத்தில் வெளிக்கொணரவும் திறன் பெற்ற மகான்கள் இந்த விதிமுறை நிபந்தனையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது, அவர்களின் பொருண்மை எல்லையற்றது. பூரணத்துவம் அடைந்த ஒரு யோகியின் உணர்வு நிலை குறுகிய உடலுடன் ஒன்றாமல் எளிதாக பிரபஞ்சத்தின் அமைப்புடன் ஒன்றிவிடுகிறது. ஈர்ப்பு சக்தி நியூட்டனின் விசையானாலும் சரி அல்லது ஐன்ஸ்டைனின் அசைவற்ற நிலையின் வெளிப்பாடானாலும் சரி, எடைப்பண்பை வெளிப்படுத்துமாறு ஒரு மகானை கட்டாயப்படுத்தும் வலிமையற்றதாகிறது. எடைப்பண்பானது எல்லா பொருள்களிலும் விசேஷமாக அமைந்துள்ள ஈர்ப்பு நிலை. தன்னை எங்கும் நிறைந்த ஆத்மாவாகவே அறிந்தவன் காலம், இடம் இவைகளைப் பற்றிய உடலின் கட்டுப்பாடுகளுக்கு என்றுமே ஆட்படமாட்டான். தலைப்படுத்தும் வளையங்களெல்லாம் நானே அவன் என்ற கரைப்பானில் கரைந்து விடுகின்றன. வெளிச்சம் உண்டாகக் கடவது, வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த அண்டத்தின் படைப்பில் இறைவனின் முதல் கட்டளை படைப்பிற்கு அத்தியாவசியமான ஒளியைக் கொணர்ந்தது. இந்த சடப்பொருள் அல்லாத சாதனத்தின் கதிர்க்கற்றைகளால் எல்லா தெய்வீக தோற்றங்களும் நிகழ்கின்றன. ஒவ்வொரு யுகத்திலும் பக்தர்கள் கடவுளை ஒளியாகவும் தீச்சுடராகவும் தோன்றுவதாக உறுதி கூறுகிறார்கள். புனித யோவான் நமக்கு சொல்லுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனைப் போல் இருந்தது. எந்த யோகி முழுமையான தியானத்தின் மூலம் தன் உணர்வை படைத்தவனுடன் ஒன்றச் செய்கிறானோ அவன் இப்பிரபஞ்சத்தின் சாரத்தையே ஒளியாக உணர்கிறான். அவனுக்கு நீரை உண்டாக்கும் ஒளிக்கதிர்களுக்கும் நிலத்தை உண்டாக்கும் ஒளிக்கதிர்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. பொருளின் உணர்விலிருந்தும் இடத்தின் முப்பரிமாணங்களிலிருந்தும் 4வது பரிமாணமாகிய காலத்திலிருந்தும் விடுபட்டவனாய் ஒரு மகான் தனது ஒளிமயமான உடலை மிக சுலபமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றின் ஒளிக்கதிர்கள் ஊடாகவும் அல்லது மேலாகவும் செலுத்த வல்லவனாகிறான். ஆகையினால் உன் கண் ஒன்றேயாகில் உன் சரீரம் முழுதும் ஒளிமயமாகும். முக்தியளிக்கும் திறன் உடைய ஞானக் கண்ணின் மீது நீண்டகாலம் ஒருமுகப்படுத்தப்பட்ட தியானம் யோகியை பொருள் மற்றும் அதனுடைய ஈர்ப்பு சக்தியினால் ஏற்படும் எடை ஆகியவற்றைப் பற்றிய எல்லா மாயத் தோற்றங்களையும் அழிக்க வல்லவனாக்குகிறது. அவன் பிரபஞ்சத்தை கடவுள் படைத்தவாறே காண்கிறான். அடிப்படையில் மாறுபாடில்லாத ஒளி வெள்ளமாகவே. ஹார்வர்ட் டாக்டர் L.T. ட்ரோலாண்ட் கூறுவதாவது, சாதாரண நுண்பதிவுப்பட செதுக்கல்களின்
சித்தாந்தத்தின் அடிப்படையில்தான் ஒளி உருவங்களும் உண்டாக்கப்படுகின்றன. அதாவது அவைகள் கண்ணில் பதிவாகாத அளவிற்கு சிறு புள்ளிகளாலும் கோடுகளாலுமே உண்டாக்கப்பட்டுள்ளன. நம் விழித்திரையின் நுண்ணுணர்வானது எவ்வளவு சக்தி வாய்ந்ததெனில் சரியான விதத்தில் பாயும் சிறு ஒளி கூட பார்வை உணர்ச்சியை உண்டாக்க முடியும். படைப்பின் சாரமே ஒளிதான் என்பதை உணர்ந்து கொண்ட எந்த மனிதனாலும் அதிசயங்களின் விதிமுறையை செயல்படுத்த முடியும். ஒளியின் அதிசயத்தை பற்றிய தன் தெய்வீக அறிவை பயன்படுத்தி எங்கும் நிறைந்த ஒளி அணுக்களை நினைத்த மாத்திரத்தில் தெரியக்கூடிய உருவங்களாக வெளிப்படுத்தும் திறனை ஒரு மகான் பெற்றிருக்கிறார். வெளிப்படுத்தப்படும் உருவம் எதுவாக வேண்டுமானாலும், அது ஒரு மரமாகவோ மருந்தாகவோ அல்லது ஒரு மனித உடலாகவோ இருக்கலாம். அந்த யோகியின் விருப்பத்தையும் அவருடைய இச்சா சக்தியையும் உருவக கற்பனை சக்தியையும் பொறுத்திருக்கிறது. இரவு நேரத்தில் மனிதன் தன்னை தினமும் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கும் பொய்யான அகங்காரத்தின் வரையறைகளிலிருந்து விடுபட்டு ஒரு கனவு நிலை உணர்வினை எய்துகிறான். உறக்கத்தில் அவன் மனத்தின் சர்வ வல்லமையின் காட்சியை மீண்டும் மீண்டும் காண்கிறான். ஆகா, கனவில் வெகு நாட்களுக்கு முன் இறந்த தன் நண்பர்கள் தோன்றுகின்றனர். எங்கோ தொலைவில் உள்ள கண்டங்கள் மற்றும் தன் குழந்தை பருவத்தின் உயிர்ப்பிக்கப்பட்ட காட்சிகள் தோன்றுகின்றன. அந்த சுதந்திரமானதும் நிபந்தனையற்றதுமான உணர்வு நிலை கடவுளுடன் ஒன்றிய ஒரு யோகியின் நிரந்தரமான மனநிலையாகும். அது எல்லா மனிதர்களும் அவர்களுடைய சில கனவுகளில் சுருக்கமாக அனுபவிக்கும் உணர்வுதான். எந்த சுயநல குறிக்கோளுமற்று படைப்பவன் அருளிய படைப்புத் திறனை பயன்படுத்தி ஒரு யோகி ஒரு பக்தனின் உண்மையான பிரார்த்தனையை திருப்தி செய்ய வேண்டி பிரபஞ்சத்தின் ஒளி அணுக்களை மாற்றி அமைக்கிறான். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அந்த நோக்கத்துடன் தான் மனிதனும் படைப்பும் உண்டாக்கப்பட்டன. பிரபஞ்சத்தின் மீது தனக்குள்ள அதிகாரத்தை உணர்ந்து கொண்டு அவன் மாயையின் தலைவனாக உயர வேண்டும். 1915 நான் சந்நியாசம் வாங்கிக் கொண்ட கொஞ்ச காலத்திற்குப் பின் ஓர் அதிசயமான காட்சியைக் கண்டேன். அதன் மூலம் மனித உணர்வின் சார்புத்தன்மையை நான் புரிந்து கொண்டேன். மாயையின் வேதனையான இருமைகளுக்குப் பின் ஒருமைப்படுத்தும் நிரந்தர ஒளியினை தெளிவாகக் கண்டேன். ஒரு நாள் காலை என் தந்தையின் கர்ப்பார் சாலை வீட்டின் மேல் மாடியிலுள்ள எனது சிறு அறையில் அமர்ந்து இருக்கையில் என் முன் அத்தோற்றம் எழுந்தது. ஐரோப்பாவில் முதலாவது உலக யுத்தம் மாதக்கணக்காக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. மிக பெரும் உயிர் சேதத்தை குறித்து நான் வருத்தத்துடன் சிந்தித்தபடி இருந்தேன். நான் தியானத்தில் ஆழ்ந்து என் கண்களை மூடியவுடன் என் உணர்வு திடீரென ஒரு சண்டைக் கப்பலின் தலைவனின் உடலுக்கு மாற்றப்பட்டது. கரையில் இருக்கும் பீரங்கி படைகளுடன் கப்பலின் பீரங்கிகள் மோதும் பொழுது ஏற்பட்ட துப்பாக்கி வெடிச்சத்தம் வானை துளைத்தது. ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிமருந்து கிடங்கில் விழுந்து என் கப்பலை பிளந்தது. அவ்வெடி வீச்சில் உயிர் தப்பிய சில மாலுமிகளுடன் நான் நீரில் குதித்தேன். இதயம் படபடக்க நான் பத்திரமாக கரையை அடைந்தேன். ஆனால் ஐயோ, குறிதவறிய ஒரு குண்டு வேகமாக வந்து என் மார்பை தாக்கியது. நான் முனகியவாறு கீழே விழுந்தேன். என் முழு உடலும் செயலற்று விட்டது. இருந்தாலும் ஒரு கால் மட்டும் செயலிழந்திருப்பதை எவ்வாறு ஒருவனால் உணர இயலுமோ அவ்வாறே என் உடல் முழுதும் செயலற்று போனதை என்னால் உணர முடிந்தது. கடைசியில் சாவின் மர்மமான காலடிகள் என்னை தொடர்ந்து வந்து பிடித்து விட்டன என்று நினைத்தேன். ஓர் இறுதி பெருமூச்சுடன் நான் பிரக்ஞையற்ற நிலையில் அமிழத் தொடங்கியதுதான் தாமதம். ஆஹா, என்னை என் கர்ப்பார் சாலை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க கண்டேன். என்னால் திரும்ப அடையப்பட்ட மார்பில் குண்டு துளை இல்லாத உடலை நான் மகிழ்ச்சியுடன் தட்டிக் கொடுத்து கிள்ளி பார்த்தபோது கண்ணீர் அருவியாக பொழிந்தது. நான் உயிருடன் இருப்பதை எனக்கே நிச்சயப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு உள்மூச்சு வெளிமூச்சுகளை இழுத்து விட்டவாறு இப்படியும் அப்படியுமாக அசைந்தேன். அந்த சுய பாராட்டுதல்களுக்கு இடையில் மறுபடியும் என் பிரக்ஞை இரத்தக் கரை படர்ந்த
கடற்கரையில் இறந்து கிடந்த கப்பல் தலைவனின் உடலுக்கு மாற்றப்பட்டது. என் மனத்தில் ஒரே குழப்பம். இறைவா, நான் உயிருடன் இருக்கிறேனா அல்லது இறந்து விட்டேனா என வேண்டினேன். கண்ணை கூச வைக்கும் ஓர் ஒளிப்பிழம்பு தொடுவானம் முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு மென்மையாக குமுறும் அதிர்வலை சொற்களாக உருவெடுத்தன. வாழ்விற்கும் சாவிற்கும் ஒளியுடன் என்ன சம்பந்தம்? நான் உன்னை என் ஒளியின் பிரதிபிம்பமாகவே படைத்துள்ளேன். சார்பு தன்மைகளான பிறப்பும் இறப்பும் பிரபஞ்ச கனவுலகிற்கே உரியன. கனவற்ற உன் இருப்பைக் காண்பாய். எழு என் குழந்தாய், எழு. மனிதனின் விழிப்புணர்ச்சியின் படிகளாக இறைவன் விஞ்ஞானிகளை சரியான சமயத்தில் சரியான இடத்தில் தன் படைப்பின் ரகசியங்களை கண்டுபிடிக்க தூண்டுகிறார். பல நவீன கண்டுபிடிப்புகள் மனிதன் பிரபஞ்சத்தை ஒரே சக்தியின் தெய்வீக அறிவினால் வழிநடத்தப்படும் ஒளியின் பல பல காட்சிகளாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சி, ராடார், புகைப்பட மின்கலம், அணுசக்திகளின் திகைக்க வைக்கும் மின்சார கண் ஆகிய எல்லா அற்புதங்களுமே ஒளியின் மின்காந்த தன்மையை ஆதாரமாக கொண்டவை. திரைப்படக்கலை எந்த அதிசயத்தையும் காட்டும் திறன் பெற்றது. மனத்தில் பதியும்படி காணும் காட்சியின் நோக்கிலிருந்து எந்த அதிசயமும் புகைப்பட தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஒரு மனிதனை சாதாரண ஸ்தூல உருவத்திலிருந்து ஒரு தெளிவான சூட்சும உடலாக வெளிப்படுவதைக் காணலாம். அவன் நீரில் நடக்கலாம், இறந்தவரை உயிர்ப்பிக்கலாம், முன்னேற்றங்களின் இயற்கை நியதியை திசை திருப்பலாம், இடம் மற்றும் காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தலாம். புகைப்பட வல்லுனர் புகைப்பட பிம்பங்களை தன் விருப்பப்படி இணைத்து ஓர் உண்மையான மகான் நிஜ ஒளிக்கதிர்களின் மூலம் ஏற்படுத்துவது போலவே கண்கூடான அதிசயங்களை தோற்றுவிக்கலாம். சலனத் திரைப்படங்கள் அவைகளின் உயிருள்ளவை போன்ற பிம்பங்களின் மூலம் படைப்பை பற்றிய பல உண்மைகளை விளக்குகின்றன. இப்பேரண்டத்தை இயக்குபவன் தன் சொந்த நாடகங்களை எழுதி நூற்றாண்டுகளுக்கான நாடகக் காட்சிக்கு மாபெரும் நடிகர்களை வரவழைத்துள்ளான். நிரந்தரம் எனும் இருள் அறையிலிருந்து அடுத்தடுத்து தொடரும் காலத் தொடர்களான படச்சுருள்களின் வழியே தன் ஒளிக்கற்றைகளை செலுத்துகிறான். இடம் என்னும் திரையில் படங்கள் வெளிப்படுகின்றன. ஒளி நிழல் சேர்க்கைகளினால் ஆன திரைப்பட பிம்பங்கள் உண்மை என தோன்றுவது போல இவ்வுலகத்தின் பல காட்சிகளும் உண்மை என தோன்றுகின்றன. கணக்கற்ற ஜீவன்களுடன் கூடிய கிரக கோளங்களெல்லாம் பேரண்ட சலன திரைப்படத்தின் உருவங்கள் அன்றி வேறல்ல. முடிவற்ற படைக்கும் ஒளிக்கற்றையால் மனித உணர்வு என்ற திரையில் உருவாக்கப்பட்ட நிலையில்லாத காட்சிகள் ஐம்புலன்களுக்கு தற்காலிகமாக உண்மை என தோன்றுகின்றன. திரைப்படம் காண்பவர்கள் திரையிடப்படும் எல்லா பிம்பங்களும் ஓர் உருவமில்லாத ஒளிக்கற்றையாகிய சாதனத்தின் மூலமே தோன்றுகின்றன என்பதை மேலே பார்த்தால் அறிய முடியும். வண்ண வண்ணமான இவ்வுலக நாடகம் அதேபோல பேரண்ட மூலத்தினின்று வெளிப்படும் ஒரே வெள்ளொளியிலிருந்தே தோன்றுகிறது. கற்பனைக்கு எட்டாத திறமையுடன் இறைவன் அவனது இக்கோளரங்கில் தன் குழந்தைகளையே நடிகர்களாகவும் காண்பவர்களாகவும் அமர்த்தி அவர்களுக்கு பிரம்மாண்டமானதொரு பொழுதுபோக்கை திரையிட்டு காட்டுகிறான். ஒரு நாள் ஐரோப்பிய யுத்தகள படச்செய்தி சுருளை பார்க்க வேண்டி நான் ஒரு திரையரங்கத்தினுள் நுழைந்தேன். மேலை நாடுகளில் முதலாவது உலக யுத்தம் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. நான் புண்பட்ட இதயத்துடன் அரங்கத்தை விட்டு வெளியேறும் அளவிற்கு அச்செய்தி சுருள் அந்த படுகொலையை தத்ரூபமாக காட்டியது. இறைவா, நான் வேண்டினேன், நீ ஏன் இவ்வித துன்பத்தை அனுமதிக்கிறாய்? என்னை பெருவியப்பில் ஆழ்த்தும்படி உண்மையான ஐரோப்பிய யுத்த களங்களின் காட்சி வடிவில் உடனடியாக விடை கிடைத்தது. அக்காட்சிகள் இறந்தவர்களாலும் இறந்து கொண்டிருப்பவர்களாலும் நிரப்பப்பட்டு செய்திச் சுருளில் காண்பித்ததை விட பன்மடங்கு கொடூரமாக இருந்தது. கூர்ந்து கவனி, ஒரு மென்குரல் என் உள்மனத்திற்கு கூறியது. பிரான்சு நாட்டில் இப்பொழுது நடக்கும் இக்காட்சிகள் ஒளி நிழல் வண்ண வேடிக்கை அன்றி வேறில்லை. அவைகள் பேரண்டத்தின் சலனத் திரைப்படம். இப்பொழுது நீ அரங்கில் கண்ட செய்திச் சுருள் எவ்வளவு மெய்யானதோ அல்லது பொய்யுமானதோ அதே போன்றது இதுவும் நாடகத்தினுள் ஒரு நாடகம்.
என் இதயம் இன்னும் ஆறுதலடையவில்லை. அத்தெய்வீக குரல் தொடர்ந்தது. படைப்பு என்பது ஒளியும் நிழலும் ஆகிய இரண்டும் தான். இல்லாவிடில் எந்த படமும் சாத்தியமில்லை. மாயையின் இருமைகளான நன்மையும் தீமையும் ஒன்றின் மீது மற்றது மாறி மாறி வெற்றி கொள்ளும் இவ்வுலகில் ஆனந்தம் நிலையானதெனில் மனிதன் வேறு எதை விரும்புவான்? துன்பம் இல்லாவிடில் தன் அழிவில்லா வீட்டைத் துறந்தது குறித்து நினைவு கூற விழைய மாட்டான். துன்பமே நினைவு கூற உதவும் தூண்டுகோல். தப்புவதற்கு வழி ஞானத்தின் மூலமே ஏற்படுகிறது. மரணம் என்னும் பேரிடர் உண்மையல்ல. அதைக் கண்டு நடுங்குபவர்கள் மேடையில் தன்மீது சுடப்பட்ட வெற்று தோட்டாக்களைக் கண்டு நடுங்கி இறக்கும் அறிவற்ற நடிகனைப் போன்றவர்கள். என் மக்கள் ஒளியின் குழந்தைகள். அவர்கள் நிரந்தரமாக மயக்கத்தில் உறங்க மாட்டார்கள். நான் மாயையைப் பற்றி சமய நூல்களில் படித்திருந்தாலும் அவை நான் நேரடியாகக் கண்ட தோற்றங்களிலிருந்தும் அவற்றுடன் இணைந்த ஆறுதலான சொற்களிலிருந்தும் கிடைத்த ஆழ்ந்த உள்நோக்கை கொடுக்கவில்லை. ஒருவன் படைப்பு என்பது ஒரு பெரிய சலன திரைப்படமே என்பதை முடிவாக நம்பும் பொழுது அவனது மதிப்பீடுகள் வெகுவாக மாறுதலடைகின்றன. அவனுடைய உண்மை வடிவம் அச்சலன திரைப்படத்தில் அடங்காமல் அதை தாண்டி உள்ளது என்பதை அறிகிறான். இந்த அத்தியாயத்தை எழுதி முடித்த பிறகு நான் என் படுக்கையில் பத்மாசனத்தில் அமர்ந்தேன். என் அறை மறைப்பு கொண்ட 2 விளக்குகளால் மந்தமான ஒளியூட்டப்பட்டிருந்தது. நான் மேலே பார்த்தபொழுது அறையின் உட்கூரை ரேடியத்தைப் போன்ற பிரகாசத்துடன் துள்ளிக்கொண்டும் மின்னிக்கொண்டும் உள்ள கடுகு நிற சிறு சிறு ஒளிப்புள்ளிகளால் நிரம்பியிருப்பதைக் கண்டேன். கணக்கற்ற நீண்ட குச்சி போன்ற ஒளிக்கதிர்கள் மழை நீர் போர்வை போன்று மொத்தமாக சேர்ந்து ஒரு தெள்ளிய கணை என ஒன்றாகி என் மீது மௌனமாகப் பொழிந்தன. உடனேயே என் உடல் அதன் எடையை இழந்து ஒரு சூட்சும நயத்துடன் உருமாற்றமடைந்தது. எடையில்லா என் உடல் இடப்பக்கமும் வலப்பக்கமும் மெதுவாக மாறி மாறி அசைந்தவாறு படுக்கையை தொடாமல் மிதப்பதாக உணர்ந்தேன். நான் அறையை சுற்றி நோக்கினேன். மரச்சாமான்களும் சுவர்களும் வழக்கம்போல் இருக்கும்போது உட்கூரையே மறையும் அளவிற்கு அச்சிறு ஒளிச்சிதறல்களின் கூட்டம் பெருகிவிட்டது. நான் ஒரே வியப்பில் ஆழ்ந்தேன். இதுதான் பேரண்டச் சலன திரைப்படத்தின் இயக்குமுறை. ஒரு குரல் ஒளியின் உள்ளிருந்து பேசுவது போல் கேட்டது. அதன் ஒளிக்கற்றையை வெள்ளை திரையாகிய உன் படுக்கை விரிப்புகளின் மேல் வீழ்த்தி அது உன் உடலின் படத்தை உண்டாக்குகிறது. பார், உன் உருவம் ஒளியைத் தவிர வேறில்லை. நான் என் கைகளை நோக்கி அவற்றை முன்னும் பின்னுமாக அசைத்தேன். எனினும் அவற்றின் கனத்தை உணர முடியவில்லை. ஒரு பரமானந்தம் என்னை ஆட்கொண்டது. பேரண்டத்தின் ஒளித்தம்பம் என் உடலாக மலர்ந்தது. அது திரையரங்கின் ஒளி எரிவு கருவி அறையிலிருந்து ஆராய் பெருகி திரையில் படங்களை வெளிப்பட வைக்கும் ஒளிக்கற்றைகளின் ஒரு தெய்வீக மறு உற்பத்தி போன்று தோன்றியது. மந்தமான ஒளியுடன் கூடிய என் சொந்த படுக்கை அறையின் திரையரங்கத்தில் நீண்ட நேரம் நான் என் உடலின் இந்த சலனப்படத்தை அனுபவித்தேன். நான் அநேக தெய்வீக காட்சிகளைக் கண்டிருந்தாலும் அவற்றுள் எதுவும் இதுபோன்று வினோதமானது இல்லை. திட சரீரத்தின் மாயத் தோற்றம் முற்றிலும் மறைந்ததும் எல்லா பொருட்களின் சாரமும் ஒளியே என்னும் ஞானம் என்னுள் ஆழ்ந்து பதிந்தது. நான் துடிக்கும் உயிரணுக்களின் ஓட்டத்தை நோக்கி மன்றாடினேன். தெய்வீக ஒளியே, அக்கினி ரதத்தில் எலியா பரலோகத்திற்கு இழுக்கப்பட்டதைப் போல தயவு செய்து என் தாழ்மையான உடலின் படத்தை உனக்குள்ளேயே இழுத்துக்கொள். இப்பிரார்த்தனை திடுக்கிடும் வண்ணம் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒளிக்கற்றை மறைந்துவிட்டது. என் உடல் அதன் இயற்கையான கனத்தை அடைந்து படுக்கையில் அமிழ்ந்தது. கண்ணை கூசும் உட்கூரை ஒளிகளின் சூழல் மங்கி மறைந்தது. இவ்வுலகை விட்டு நான் போக வேண்டிய தருணம் இன்னும் வரவில்லை போலும். மேலும் நான் தத்துவார்த்தமாக எண்ணிக்கொண்டேன். எலியா என் ஊகத்தைக் கண்டு அதிருப்தி அடைந்திருக்கக்கூடும். ஓர் அதிசயம் என்பது சாதாரணமாக ஒரு விளைவு
அல்லது சம்பவம் ஒரு விதிக்கும் உட்படாமல் அல்லது விதிக்கு அப்பாற்பட்டதாக ஏற்படுவது என்று கருதப்படுகிறது. ஆனால் மிகச் சரியான முறையில் இணக்கமாக செயல்படும் பிரபஞ்சத்தில் எல்லா சம்பவங்களும் விதிப்படி செயல்படுகின்றன, விதிப்படி விளக்கக்கூடியதாகவும் உள்ளன. ஒரு மகானின் அற்புத சக்திகள் என அழைக்கப்படுபவை அவருடைய உணர்வின் உள் பிரபஞ்சத்தில் செயல்படும் சூட்சும விதிகளை அவர் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருப்பதனால் இயல்பாக தொடர்ந்து உடன் வருபவையாகும். தத்துவார்த்த ரீதியில் எல்லாமே ஓர் அதிசயம்தானே தவிர எதையுமே உண்மையாக ஓர் அதிசயம் என்று கூறலாகாது. நாம் ஒவ்வொருவரும் மிகச் சிக்கலான முறையில் அமைந்துள்ள சரீரத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நட்சத்திரங்களின் மத்தியில் ஆகாயத்தில் சுழலும் உலகத்தில் சுழன்றபடி இருக்கிறோம். இதைவிட மிக சாதாரணமானதுதான் எது அல்லது மிக அதிசயமானதுதான் எது? கிறிஸ்து மற்றும் லாகிரி மகாசயரைப் போன்ற மகான்கள் அநேக அற்புதங்களை வழக்கமாக நிகழ்த்துவர். அம்மாதிரியான மகான்கள் மனித குலத்திற்கு மகத்தானதும் கடினமானதுமான ஆன்மீக பணியாற்ற வேண்டியுள்ளது. துன்பத்தில் ஆழ்ந்து இருப்பவர்களுக்கு அதிசயமாக உதவி செய்வது அம்மாதிரி பணிகளில் ஒன்றுதான் எனத் தோன்றுகிறது. மனிதனுக்கு ஏற்படும் தீராத பிரச்சனைகளை தீர்க்கவும் தீராத வியாதிகளை குணப்படுத்தவும் தெய்வ திருவிளையாடல் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவிடம் கபர்னியம் என்ற இடத்தில் சாகும் தருவாயில் இருக்கும் தன் மகனை குணப்படுத்தும்படி ஓர் உயர்குடிமகன் கேட்டபொழுது இயேசு வறண்ட நகைச்சுவையுடன், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆனாலும் கூடவே கூறினார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இது பைபிளின் மேற்கோள். இந்த அத்தியாயத்தில் நான் மாயையின் வெளி உலகங்களின் அடிப்படையாக உள்ள பொய்த்தோற்றத்தின் மந்திர சக்தி வேதாந்த விளக்கத்தை கூறியிருக்கிறேன். அணுப்பொருள் என்பதில் உண்மையில்லாத ஒரு மந்திர சக்தி பரவியிருப்பதை மேற்கத்திய விஞ்ஞானம் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளது. இருந்தபோதிலும் இயற்கை மட்டுமல்லாமல் மனிதனும் கூட அவனுடைய நிலையற்ற தன்மையில் மாயைக்கு சார்பியல் தத்துவம், வேறுபாடு, இருமை, தலைகீழ் மாற்றம் மற்றும் எதிர்மறையான நிலைகளுக்கு உட்படுகிறான். மாயையைப் பற்றிய உண்மை ரிஷிகளால் மட்டுமே அறிந்து கொள்ளப்பட்டிருந்தது என்று கற்பனை செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் மாயையை சைத்தான் என அழைத்தார்கள். ஹீப்ரு மொழியில் அதன் அர்த்தம் பகைவன். கிரேக்க சாசனம் சைத்தான் என்பதற்கு சரியாக டயபாலஸ் அல்லது பிசாசு என்ற சொல்லை உபயோகப்படுத்துகிறது. சைத்தான் அல்லது மாயை என்பது உருவமற்ற ஒரே உண்மையை மறைக்க வேண்டி பற்பல உருவங்களை பெருக்க வைக்கும் பிரபஞ்சத்தின் மந்திரவாதியாகும். இறைவனின் திட்டத்திலும் திருவிளையாடலிலும் மாயை அல்லது சைத்தானின் ஒரே வேலை என்னவெனில், மனிதனை ஆத்மார்த்தத்திலிருந்து லௌகீக விஷயங்களுக்கும் உண்மையிலிருந்து பொய்மைக்கும் திசை திருப்புவதுதான். கிறிஸ்து மாயையை ஒரு பிசாசு, கொலையாளி மற்றும் பொய்யன் என்று சித்திரம் போல வர்ணிக்கிறார். பைபிள் மேற்கோள்கள்: பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். மனிதனின் சொந்த இருப்பிலேயே வெளிப்படும் கிறிஸ்து உணர்வானது சுலபமாக பொய்த் தோற்றங்களை, அதாவது பிசாசின் கிரியைகளை அழித்து விடுகிறது. மாயையானது ஆதி முதற்கொண்டே இருந்து வந்துள்ளது. ஏனெனில் அது வெளி உலகங்களின் அமைப்பிலேயே இயற்கையாக அமைந்துள்ளதாகும். இவைகள் தெய்வீகமான நிரந்தரத்தன்மைக்கு மாறுபாடான வகையில் என்றுமே நிலையில்லாமல் மாறுதல் அடைந்து கொண்டே இருப்பவையாகும்.